ஸோ ஹலோ எவ்ரிவன். ஸோ கொட்டுக்காளி. ஸோ அந்த படத்தோட ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். ஸோ ரீசெண்டாக என்னோடய கொலிக் வந்து பார்த்திங்கன்னா கொட்டுக்காளி படத்தை வந்து பார்த்தாரு. பார்த்துட்டு ப்ரோ படம் பார்த்தேன் ப்ரோ, ரொம்ப கடுப்பாச்சு ப்ரோ, படம் ரொம்ப இரிட்டேட்டிங்காக இருக்குது. தூரத்துலேருந்து ஒருத்தர் நடந்து வர்றாரு, அதை அப்படியே காட்டுறாங்க, மூஞ்சி க்ளோஸ்அப் வைக்கிறாங்க, எனக்கு கடுப்பாயிடுச்சு ப்ரோ, யூரின் போகிறது பேடு மாதம் காட்டுறாங்க ப்ரோ அப்படின்னாரு. ஸோ அப்புறம் வந்துட்டு படத்தில் உங்களுக்கு என்ன ரொம்ப பிடிச்சிருந்ததுன்னு, ப்ரோ ஒன்றுமே பிடிக்கல ப்ரோ அப்படின்னாரு. சரி ப்ரோ அப்படின்ட்டு பேசிக்கிட்டு இருந்தோம். அப்புறம் திடீர்னு ஒரு டவுட் கேட்டார். ப்ரோ சூரியோட பேரை காட்டவே இல்லை அப்படின்னாரு. சூரியோட பேரையா, என்ன சொல்கிறாரு அப்படின்னேன். நீங்கள் என்ன சொல்கிறீங்க அப்படின்னு கேட்டேன். ஆமாம் ப்ரோ, படத்தில் வந்து சூரியோட தங்கச்சி வந்து சொல்லுவாங்கள்ல, எதுக்கு அவளை தான் நீ கட்டிக்கணும்னு நினைக்கிற அப்படின்னு கேட்பாங்க. ஸோ அப்படி சொல்லும்போது அந்த பேரை காட்டவே இல்லையா ப்ரோ அப்படின்னாரு. அப்புறம் நான் சொன்னேன், அப்போ படத்தில் ஹீரோயினாக ஒரு பொண்ணு வரும்ல, அது யார் அப்படின்னு கேட்டேன். அது சூரிய தங்கச்சி தானே அப்படின்னாரு. எனக்கு என்ன சொல்கிறதுனே தெரில. நான் சொன்னேன், ப்ரோ படத்தை ஒழுங்காக பாருங்கள் ப்ரோ, முதல்லேருந்து பாருங்கள் அப்படின்னேன். ப்ரோ ஒரு தடவை பார்த்தாவே போதும் அப்படின்னாரு. ஸோ என்ன சொல்ல வரேன்னா, இந்த ஒரு சொல்லுவாங்கல்ல, ஏதோ இதில் பார்த்தேன். ஏன்னா ஒரு தேட்டரில் வந்து ஒரு 200 ஆடியன்ஸ் வந்து படம் பார்க்குறாங்க அப்படின்னா, அது ஒரு படம் இல்லை, அது 200 படம் அப்படி சொல்லுவாங்க. ஏன்னா ஒவ்வொரு ஆடியன்ஸுக்கும் ஒவ்வொரு மாதிரி படம் வந்து ரிசீவ் ஆகும். ஸோ அந்த மாதிரி தான் அவர் பார்த்துக்காரு நான் நினைக்கிறேன். ரெண்டாவது, பொதுவாக வந்து நம்ம தமிழ் சினிமாவில் வந்து எல்லாமே ஒரு விஷயம் வந்து பழக்கப்படுத்தியிருக்கோம். என்னென்னா, இப்போ ரீசெண்டாக நம்ம நிறைய டேரக்டர்ஸ் பார்த்துப்போம். ரைட்டு, லைக் என்ன சொல்கிறது, வெற்றிமாறன் சார், மிஸ்கின் சார், இவங்க படங்கள்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா, ஒரு தூரத்துலேருந்து ஒருத்தர் நடந்து வருவாங்க. அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா காலில் வந்து ஷார்ட் வைப்பாங்க. அந்த கால் அப்படியே நடந்து போயிட்டே இருக்கும், கேமராவில் காட்டுவாங்க, ரொம்ப நேரம் காட்டுவாங்க. ஆனால் அந்த சீனில் வந்து நமக்கு போர் அடிக்காமல் இருக்கிறதுக்கு என்ன பண்ணியிருப்பாங்கன்னா, அந்த பேக்ரவுண்ட் மியூசிக் ஏதாவது போட்டிருப்பாங்க. ஸோ அந்த மியூசிக் வந்து நமக்கு என்ன சொல்கிறது, அந்த சீனை வந்து இது வந்து ஒரு வர கேரக்டர் வந்து ஒரு கோபமான கேரக்டர், இந்த கேரக்டர் எதுவும் ஒன்று பண்ண போகுது, இது வந்து ஒரு சாஃப்டான கேரக்டர் அப்படின்ற மாதிரி இருக்கும். அது மட்டும் இல்லாமல் படத்தில் வந்து இப்போ கொட்டுக்காளி படத்தில் வந்து பார்த்திங்கன்னா பாட்டும் கிடையாது, பேக்ரவுண்ட் மியூசிக் எதுவுமே கிடையாது. சும்மா நம்ம லைவாக நம்ம என்ன சொல்கிறது, நம்ம இப்போ ரோட்டில் போயிட்டுருக்கோம், ஏதோ இடத்துல ஒரு சண்டை நடக்குது, ஒரு வாக்குவாதம் நடக்குன்னா நம்ம பார்க்கும்போது எப்படி வேடிக்கை பார்ப்போம். ஸோ அந்த மாதிரி தான் கொட்டுக்காளி படத்தில் வந்து இருக்கும். ஸோ அப்படி தான் நம்ம இருக்க முடியும். ஒருவேளை அந்த பேக்ரவுண்ட் மியூசிக் எதுவும் அப்ளை பண்ணாதனாலையோ நம்ம ஆடியன்ஸ் சரியாக ரிசீவ் ஆகலையான்னு அப்படின்றது நான் நினைக்கிறேன். ரெண்டாவது, டேரக்டர் அமீர் சாரே சொல்லியிருப்பார், இது வந்து ஒரு அவார்ட் ரிலேட்டடாக வர வேண்டிய பாவம், இது வந்து ஒரு ஓடிடி இந்த மாதிரி வந்திருக்கலாம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. மேபி அந்த மாதிரி வந்திருந்தால் கூட ஆடியன்ஸ் வந்து என்ன சொல்கிறது, அவங்க கடுப்பாக இருக்க மாட்டாங்களோன்னு நினைக்கிறேன். ரெண்டாவது, கதைப்படி பார்த்திங்கன்னா என்னுடைய ரிவ்யூ என்னென்னா, எல்லாருமே சூப்பராக நடிச்சிருந்தாங்க. சூரி சார் ஆகட்டும், ஹீரோயின் ஆகட்டும். ரெண்டாவது முக்கியமாக அந்த லேடிஸ் கேரக்டர், ஹீரோயினை சுற்றி வர லேடிஸ் கேரக்டர், அவங்க எல்லாமே சூப்பராக நடிச்சிருக்காங்க, நேச்சுரலாக நடிச்சிருக்காங்க. ஸோ அது எல்லாமே நல்லாயிருக்கு. இதுதான் கதை, இதுதான் கண்டென்ட் அப்படின்றது நமக்கு தெரிஞ்சு போச்சு. பட் அந்த என்ன சொல்கிறது, ரொம்ப நேரம் ஒரு ஃப்ரேம் வந்து ரொம்ப நேரம் காட்டுறது, ஸோ ஸ்க்ரீன் பிளேயில் ஒரு சில இடங்களில், ஸோ அது வந்து கொஞ்சம் லேக் ஆகிற மாதிரி தான் இருக்குது. ஸோ அந்த சீன்ஸ்லாம், ஏன்னா கூழாங்கல் படம் பார்க்கும்போதே அந்த படம் வந்து என்ன சொல்கிறது, ஒரு அவார்ட் ரிலேட்டடாக பார்க்குற ஆடியன்ஸுக்கு பிடிக்கும். ரெண்டாவது, கமர்ஷியல் படம் பார்க்குறவங்களுக்கு கூட அந்த கூழாங்கல் படம் வந்து ரொம்ப பிடிக்கும். ஸோ அந்த மாதிரி தான் இருந்துச்சு. பட் இந்த படம் வந்து அவ்வளோ யாராலுமே ரிசீவ் பண்ணிக்க முடியல. அதுக்கு காரணம் மேபி ஸ்க்ரீன் பிளேவாக இருக்கலாம், அது கரெக்டான ஒரு இதை கொண்டு போகலையோ அப்படின்றது தான் என்னுடைய தாட்டாக இருக்குது. ஸோ மற்றபடி எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தான் சூரி சார் ஆக்டிங் சொல்லுவேன். ஹீரோயின் எல்லாமே சூப்பராக பண்ணியிருந்தாங்க. ஸோ படத்தை பாருங்கள்.